கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நாம் நாசாவுடைய ஆர்ட்டமிஸ் 2 என்ற விண்கலம், விண் பயணம் செய்ததை பற்றி அ முதலில் பேசியிருந்தோம். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்னதான் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு நேஷனல் ஜியோகிராஃபிக் மேகசின்ல ரொம்ப ஒரு டீட்டெயிலான ஒரு ஒரு கட்டுரை ஒண்ணு வரைந்திருக்காங்க. அதிலிருந்து சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன்னா, இது எதுக்கு அப்படின்னா, அடுத்து நிறைய திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. அதோடைய முன்னோடி தான் இது. முதல் மிஷன்ல ஆள் இல்லாமல் போய்விட்டு திரும்ப முடியுமா? 2வது மிஷன்ல ஆள வச்சு போயிட்டு திரும்ப முடியுமா? இதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, திட்டம் என்னன்னா 2028 இறுதியில் 2028ஆம் ஆண்டின் இறுதியில் நிலவின் தென் துருவத்தில் ஒரு கேம்ப் அமைக்கணும். அதுதான் திட்டம். அதற்கு இன்னும் 3 ஆர்ட்டமிஸ் மிஷன்கள் தேவை. இப்போ வந்து ஆர்ட்டமிஸ் 2 பார்த்தோம். ஆர்ட்டமிஸ் 3, ஆர்ட்டமிஸ் 4, ஆர்ட்டமிஸ் 5 என்னும் இன்னும் 3 மிஷன் முடியும் பொழுது, நிலவின் தென் துருவத்தில் ஒரு பேஸ் கேம்ப் அமைத்திருப்பார்கள். அதுதான் திட்டம். அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து என்னெல்லாம் பண்றதுக்கான பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னா, இத வந்து நிலவை அறிவியல் தொழில்நுட்பத்துக்கான ஒரு தளமாக மாற்றுதல். நிலவின் அ அதோடைய மேல் பரப்பில் நிலவுக்கென்றே வடிவமைக்கப்பட்ட, நிலவின் மேற்பரப்புக்கென்றே வடிவமைக்கப்பட்ட 3 ரோவர். இப்ப இங்க எப்படி வண்டி ஓட்டிக்கிட்டு போறோமோ, அதே மாதிரி நிலவின் மேல்புறத்தில் வண்டிகள் ஓடக்கூடிய மாதிரி ஆக்கி, அதில் செல்லக்கூடிய வண்டிகள் இங்கும் அங்கும் போய்க் கொண்டிருக்கும். அந்த நிலவுக்கான பவர், அது சோலார் பவரும் இருக்கும், நியூக்ளியர் பவரும் இருக்கும். அது பார்ப்போம். ஏன் நியூக்ளியர் பவர் தேவை அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது எல்லாம் அங்க நடக்கப் போகுது. ஸோ, இப்போ ஒவ்வொன்னா எடுத்துட்டு பார்ப்போம். நிலவின் தென் துருவம் அப்படிங்கிறத. ஸோ, நிலவின் தென் துருவத்துக்கு போய் அடுத்து என்னென்னலாம் பண்ணணும்னா, ஆர்ட்டமிஸ் 3 2027 இப்ப நம்ம 2026ல இருக்கோம். 2027ன் இறுதியில் அல்லது 2027ன் நடுப்பகுதியில் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இப்ப இப்ப நாம பயன்படுத்திய அதே மாதிரியான ஒரையான் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இந்த முறை என்ன பண்ண போறாங்கன்னா, நிலவை மட்டும் சுற்றிவிட்டு வரப்போவதில்லை. ஆர்ட்டமிஸ் 2ல என்ன செய்தார்கள்? பூமியை சுற்றிவிட்டு, பூமியிலிருந்து நிலவை சுற்றிவிட்டு, அப்படியே நேராக மீண்டும் பூமிக்கு வந்தார்கள். இந்த முறை இந்த ஆர்ட்டமிஸ் 3ல் பூமியை சுற்றி, நிலவை நோக்கி போய், நிலவை சுற்றி, நிலவிலிருந்து ஒரு லேண்டர், அது நிலவின் மேற்பரப்பில் போய் இறங்கும். இறங்கிவிட்டு லேண்டர் வந்து மீண்டும் அங்கிருந்து அவங்க திருப்பி மேல வந்து, திருப்பி அவங்க பூமிக்கு வரணும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, இதுதான் கன்டினியூஸா நடக்கும். அதாவது இந்த மெத்தடாலஜி இதற்கு முன்னாடி அப்படித்தான் நம்ம வந்து நிலவில் இறங்கினோம். விண்கலம் பூமியிலிருந்து கிளம்பும், பூமியை சுற்றி வரும், நிலவை நோக்கி போகும், நிலவை சுற்றிக் கொண்டிருக்கும். அதிலிருந்து ஒரு லேண்டர் என்பது கிளம்பி நிலவின் மீது இறங்கும். பிறகு அது நிலவிலிருந்து கிளம்பி மீண்டும் மேலே நிலவை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய விண்கலத்தில் போய் சேரும். அந்த விண்கலம் அங்கிருந்து கிளம்பி பூமிக்கு வரும். இதுதான் வந்து நீங்க அடுத்தடுத்து பார்க்க போறீங்க. இது ஆர்ட்டமிஸ் 3ல் ஆரம்பிக்கும். ஆர்ட்டமிஸ் 4 2028ன் ஆரம்பத்திலும், ஆர்ட்டமிஸ் 5 2028ன் இறுதி பகுதியிலும் இருக்கும். ஸோ 2027ல ஆர்ட்டமிஸ் 3, 2028ல ஆர்ட்டமிஸ் 4 மற்றும் 5. இதுக்குன்னு லேண்டர் உருவாக்குவது, அது வந்து ஸ்பேஸ்எக்ஸ் அல்லது ப்ளூ ஆரிஜின் என்ற 2 நிறுவனங்கள். இதுல ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் வந்து எலான் மஸ்கோடது. ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் வந்து ஜெஃப் பெசோஸோடது. அமேசானை நடத்தி கொண்டிருக்கிறவர். இவங்க 2 பேருடைய நிறுவனத்துக்கும் ஏற்கனவே கான்ட்ராக்ட் குடுத்துட்டாங்க. அவங்க வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த லேண்டர்ங்கிறத. அது எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து லாஜிஸ்டிக்ஸ். எப்படி போக போறோம், எப்படி வரப்போறோம் அப்படிங்கிறது. சரி, அடுத்து என்ன நடக்க போகுது? அல்டிமேட் கோல் என்ன? 2028ல ஆரம்பித்து, அங்க நிலவில் ஒரு பேஸ். நம்ம தென் துருவத்துக்கு தான் போறாங்க. அங்க ஒரு எங்கேயோ தென் துருவத்துல ஒரு நல்ல இடமாக பார்த்து, அந்த இடத்துல ஒரு பேஸ் கேம்ப் ஒண்ணு போடப் போறாங்க. அந்த இடம் எப்படி இப்ப இருக்கு அப்படின்னா, எரிமலைகள் சூழ்ந்த ஒரு பாலைவன பகுதி போல இருக்கு. அதுதான் இப்ப இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய வெப்பநிலையானது 1 கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு கொதிக்கக்கூடிய இடத்திலிருந்து கடுமையான குளிர்ச்சியை நோக்கி போகிறது. ஏன் அது அப்படி இருக்கு அப்படின்னா, இங்க வந்து 14 பூமி நாட்கள் இரவு, பிறகு பகல்.
இன்னொரு 14 நாட்கள் பகல். ரஃப்பா. அத உங்களால முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன் அது அந்த மாதிரி இருக்கு? அது துருவ பகுதி. அது அது பூமி அது தன்னைத்தானே சுற்றிக் கொள்ளும் நேரம். சூரியன் அதன் மீது படுவது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இது இவ்வளவு கஷ்டமான ஒன்றாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் நீங்க வெறும் சோலார் பவர நம்பி இருக்க முடியாது இந்த இடத்துல. சோலார் பவர் வேணும்னா, இப்ப பூமியில் நம்ம சோலார் பவர் போடலாம். ஏன்னா, உங்களுக்கு 12 மணி நேரம் 12 மணி நேரம் இல்ல அப்டின்னாலும் உங்களுக்கு சில சமயங்கள் 11 மணி நேரம், அதாவது பூமியில எல்லா இடத்திலும் 12 மணி நேரம் கிடையாது. இந்த ஈக்வட்டோரியல் இடத்த பார்த்தீங்கன்னா, 6 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் சூரிய ஒளி வருது. பிறகு சூரிய ஒளி போயிடுது. இதே இது நீங்க வந்து இங்கேயுமே வந்து துருவத்துக்கிட்டக்க போனீங்கன்னா, அங்கேயும் பல நாட்கள் சூரியனையே பார்க்க முடியாது. பல நாட்கள் சூரியன் மட்டும் தான் இருக்கும். இது வந்து துருவத்தின் பக்கத்துல. ஆனா, நீங்க அந்த இடத்துல தான் போய் அங்க இருக்க போறீங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அங்கே எவ்வளவு நாட்கள் சூரியன் இருக்கும்? எப்பொழுது சூரியன் இருக்குமோ, அப்பொழுது மட்டும் தான் நீங்க சூரிய பவர நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணலாம். சூரியனே இல்லன்னா, சூரியன் கண்லயே படலைன்னா, அதுக்கு தான் உங்களுக்கு நியூக்ளியர் பவர் தேவைப்படுது. ஸோ இது ஒரு அடுத்தது. ஏன் வந்து சரி இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு ஏன் நீங்க அங்க துருவத்துக்கிட்ட போறீங்கன்னா, அந்த இடத்தில் தான் தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது நான் முன்னமே சொன்னேன். நான் போன புரோகிராம்லயே. அங்கே தண்ணீர் இருக்கிறது அப்படின்னு முதலில் கண்டறிந்து உறுதியாக சொன்னது இந்தியாவுடைய சந்திரயான் தான். அதுல ஒரு பெருமை இருக்கிறது. இந்த அப்ப இங்க போய் என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, 2 முக்கியமான விஷயம் இங்க பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த நீர் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு பிறகு நம்ம 2 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போம். நீர் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா, அப்ப நம்ம போய் இப்ப நம்ம நீர் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம். அத அப்படி கைய விட்டாலே நமக்கு வந்து நீர் வந்து தண்ணீர் வடிவத்தில் இல்லை. ஃப்ரோசன் ஆகத்தான் கிடைக்கிறது. அப்ப அதை வெட்டி எடுக்க வேண்டும். இத வெட்டி எடுக்க வேண்டும் அப்படின்னா, அது எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது? அது எப்படி ரீச் ஆகுறது? அதுக்கு என்ன மாதிரியான மெஷினரீஸ் எல்லாம் செட் பண்ணணும்? இந்த ஒரு சேலஞ்ச் இருக்கு. பட் ஏன் இந்த நீர் தேவைன்னா, நீர் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, நீரை நாம் நியூக்ளியர் பவர் மூலமாக, கரண்ட் மூலமாக நீரை உடைக்கலாம். நீரை உடைத்து ஹைட்ரஜனாகவும், ஆக்ஸிஜனாகவும் ஆக்கலாம். ஆக்ஸிஜனை நாம் சுவாசிப்பதற்கு பயன்படுத்தலாம். அங்க மனிதர்கள அனுப்புறோம். இல்லாட்டி அவங்க மனிதர்கள் இங்கேருந்து அங்க போகுறதுக்கு யோசிச்சு பாருங்க. அவங்க கையில ஆக்ஸிஜன் எடுத்துட்டு போணும். அது எவ்வளவு நாளைக்கு கையிருப்பில் இருக்கும்? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் நமக்கு. மனிதருக்கு தண்ணி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அப்ப நமக்கு ஆக்ஸிஜனும் வேணும், தண்ணியும் வேணும்னா, முதல்ல நிலவுக்கெல்லாம் போவே முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. தண்ணி இருக்கா இல்லையாங்கிறது தெரியாத வரை. தண்ணி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தான் இப்ப தைரியமா இத்தனை திட்டங்களும் வருது. ஓ! தண்ணி இருக்கா? அப்ப அது வந்து அ உறைந்த தண்ணியாக இருந்தாலும் அதை எடுத்து உருக வைத்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதை உடைத்து அதிலிருந்து ஆக்ஸிஜனை பெற்று அந்த ஆக்ஸிஜனை சுவாசிப்பதற்கு பயன்படுத்தலாம். அப்படிங்கிற திட்டமே வந்து இதற்கு தான் இருக்கு. அப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் ஒன்றை உருவாக்கி, அங்கே ஏதாவது பயிர் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத பார்க்கலாம். பயிர் பண்ணுவதற்கு ஏற்ற மாதிரி மண் வேண்டும். ஏன்னா வேர் பிடிக்க வேண்டும். ஏன்னா நம்ம இங்கேருந்து தான் வந்து தாவரங்களை எடுத்துக்கொண்டு போகிறோம். அதுக்கு தேவையான மற்ற நியூட்ரியன்ட்ஸ் எல்லாம் வேணும். இது வந்து டோட்டலி கிரேசி. லோ கிராவிட்டி இருக்கக்கூடிய இடத்துல எப்பொழுதாவது தான் சூரியன் உதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல நீங்க எப்படி வந்து பயிர் பண்ண போகிறீர்கள்? அது பயிர் எந்த மாதிரியாக இருக்கும்? அது வந்து அங்க பட்டாணி நீங்க போட்டீங்கன்னா, பட்டாணி எப்படி இருக்கும்? அத எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணி பட்டாணியோ, தக்காளியோ, வெங்காயமோ அத எல்லாத்தையும் வச்சு அல்லது நெல்லு, கோதுமை அந்த கோதுமைய அரைச்சு, அத நம்ம சப்பாத்தி ஆக்கி சாப்பிடுவோமா? ஜஸ்ட் ஒரு 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 நிமிஷம் அத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து சில திட்டமிடுதல் வேணும். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு. நமக்கு ஏன் ஆக்ஸிஜனும், ஹைட்ரஜனும் வேணும் அப்படின்னா, ஆக்ஸிஜனும், ஹைட்ரஜனும் தான் எரிபொருள். இப்ப இந்த ஆர்டமிஸ் போயிட்டு வந்திருக்கு இல்லையா? அதுடைய எரிபொருளானது லிக்விஃபைடு ஹைட்ரஜனும், லிக்விஃபைடு ஆக்ஸிஜனும். திரவமாக்கப்பட்ட ஆக்ஸிஜன், திரவமாக்கப்பட்ட ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனும், ஆக்ஸிஜனும் சேர்ந்து எரியும் பொழுது, அது அப்படியே தண்ணீராக மாறுகிறது. தண்ணீர் திரும்ப கிடைச்சிருது நமக்கு. அதிலிருந்து அது வெளியில அந்த நீராவியாக அது வெளியே போகும்பொழுது, அந்த ராக்கெட் உந்தப்படுகிறது. அப்ப இந்த இடத்தையே நாளைக்கு வந்து ஒரு பேஸ் ஸ்டேஷன் ஆக்கி இப்ப நம்ம இன்னைக்கு வந்து நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போகணும்னா பூமியிலேருந்து போறோம். மாறாக நாளைக்கு நிலவுலேருந்து போலாம். முதல்ல பூமியிலேருந்து நிலவுக்கு போயிடுவோம். நிலவுலயே ராக்கெட்ஸ் அசெம்பிள் பண்ணி, இந்த ஹைட்ரஜனையும், ஆக்ஸிஜனையும் திரவமாக்கி அதுக்குள்ள ஏத்தி விட்டு, தொடர்ச்சியாக நம்ம ராக்கெட்ட மார்ஸுக்கு போணும்னா, செவ்வாய்க்கு போணும்னா,
இங்கேருந்து அனுப்புவோம், நிலவுலேருந்து அனுப்புவோம், ஏன் பூமியிலேருந்து அனுப்பணும்? ஏன்னா பூமியிலிருந்து அனுப்புவதை விட இன்னும் வேகமாக, ஏன்னா நிலவின் மேல் அந்த ஈர்ப்பு விசை என்பது குறைவாக இருப்பதனால், பூமியை விட படுகுறைவாக இருப்பதனால், அதுக்கு நெறைய எரிபொருளே தேவையில்ல ராக்கெட் விடுறதுக்கு. ஸோ இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு நம்ம என்னதான் பண்ண போறோம்? இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து 2 பெரிய விஷயம் நமக்கு அங்க நம்ம பார்க்குறோம். ஒண்ணு வந்து அங்கிருந்து நீரை வெட்டி எடுப்பது. இது நம்பர் 1. இதெல்லாம் நம்ம வந்து போன தடவையுமே அத பத்தி பேசினோம். 2வது அங்கிருந்து ஹீலியம் 3 அப்படிங்கக்கூடிய ஒன்றை வெட்டி எடுப்பது. வெட்டி எடுப்பதுன்னு சொல்றேன். ஐ மீன் அது யூசேஜ்ல. அத வந்து நம்ம மைன் பண்றது அப்படிங்கிறதுக்காக அதை திரட்டுவது. அது என்ன வடிவத்தில அங்க இருக்கு? எங்க கான்சன்ட்ரேட்டடா இருக்கு? அது என்ன ஃப்ரீ ஃபார்ம்ல இருக்கா? அது எப்படி எடுக்கிறது? அதெல்லாம் பெரிய சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி. பட் இது 2ம் நம்ம வந்து அங்கே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ அது எந்த விதத்தில நமக்குன்னா, நமக்கு தெரியும் தண்ணி எப்படி உபயோகமாகிறது சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஹீலியம் 3 பல வகைகளில் பயன்படப் போகிறது. முக்கியமாக 2 வகைகள்ல பயன்படுவது. ஒன்று அது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் பத்தி ரொம்ப ரீசென்ட்டா டீட்டெயில்டா பேசினோம். அது வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். அதற்கு இன்னொரு மாற்று இருக்கிறது. நியூக்ளியர் ஃபியூஷன் என்று. சூரியனுக்கு நட்ட நடுவில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா நட்சத்திரங்களுக்கு நடுவிலும் ஹைட்ரஜன் வாயு அது ஃபியூஷன் ஆகும். அது 4 ஹைட்ரஜன் அணுவானது ஒன்று சேர்ந்து ஒரு ஹீலியம் அணுவாக மாறுகிறது. அப்படி மாறும் பொழுதும் இந்த மாதிரியான சேர்க்கை, அணு சேர்க்கை நடக்கும் பொழுதும் கொஞ்சம் நிறை குறைகிறது. அந்த நிறை ஆற்றலாக மாறுகிறது. நீங்க நீங்க இங்க வந்து தக 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 என்று ஒரு சூரியன் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது என்றால், அதனுடைய மைய கருவுக்குள் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. 4 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஹீலியம் ஆட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி மாறும் பொழுது நமக்கு ஏகப்பட்ட வெப்பமும், ஒளியும் கிடைக்கிறது. ரைட்டா? இதை பூமியிலேயே நிகழ்த்த முடியும். அதுக்கு தான் நியூக்ளியர் ஃபியூஷன் என்று சொல்லுவோம். அதற்கு ஹீலியம் 3 பயன்படும். அந்த ஹீலியம் 3 பெருத்த பண மதிப்பை கொண்டது. அப்ப இதை போய் அங்கிருந்து எடுத்து வரலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய இன்னொரு திட்டம். அதுக்கப்புறம் அந்த ஹோல் சர்ஃபேஸ்லயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தானே. உங்களுக்கு வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ட நீங்க அமைக்கணும். அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் உள்ளதிலேயே சின்ன பிளான்ட்டா, ஏற்கனவே அவுட்டர் ஸ்பேஸ்க்கு அமெரிக்கா ஒரு நியூக்ளியர் பவர்டு ஒரு விண்கலம் ஒன்றை அனுப்பி இருக்கிறது. இது புதுதல்ல. ஆனா அது வந்து அப்படியே இது ஒரு ஃப்ளையிங் விண்கலம் தான். ஒரு இடத்துல நிலவுல போய் உட்கார வைத்து, அதற்கு பிறகு அதோடைய கிரிட்டிகாலிட்டியை அதை அடைந்து, அது மின்சாரத்தை தொடர்ந்து தயாரிப்பது அப்படின்னா, அது வந்து தானாகவே அதையெல்லாம் செய்ய முடியாது. மனிதர்கள் அங்க போக வேண்டும். சிலவற்றை அங்கே பொருத்த வேண்டும். அது எல்லாம் சரியா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை இயக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அது மேல பொத்துன்னு ஒரு எரிகல் வந்து விழுந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதை எப்படி சேஃப்கார்ட் பண்றது? ஸோ நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. இத பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு சேலஞ்சஸையும் தாண்டி நீங்க இத பண்ணணும். இதுக்கு இன்னும் ஒரு சில தேவைகள் இருக்கு. இது வந்து சொல்றதுக்கு நெறையா இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்கள பத்தி மட்டும் சொல்றேன். இன்றைக்கு பூமியில கம்யூனிகேஷனுடைய சாத்தியம் எப்படி ஆகிறது என்றால், நமக்கு மேல நம்ம செயற்கைக்கோளை விடுகிறோம். நம்ம பூமியை சுற்றி எண்ணற்ற செயற்கைக்கோள்கள் இருக்கின்றன. ஜியோ ஸ்டேஷனரி செயற்கைக்கோள்கள், லோ எர்த் ஆர்பிட் செயற்கைக்கோள்கள். இந்த செயற்கைக்கோள்கள் மூலமா தான் நமக்கு சிக்னல் வந்துட்டு இருக்கு. இன்டர்நெட்டே வந்துட்டு இருக்கு. இலான் மஸ்க் உடைய கம்பெனி ஸ்பேஸ் எக்ஸ் எண்ணற்ற ஸ்டார்லிங்க்னு லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸை விட்டு அதன் மூலமாக நமக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷனே உலகம் முழுக்க இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து சந்திரனுக்கு செஞ்சாகணும். சந்திரனை சுற்றி தொடர்ந்து இயங்கக்கூடிய மாதிரியான எந்த ஒரு சேட்டலைட்டும் இன்னும் அனுப்பப்படலை. இப்போ நம்ம அங்கே மனிதர்களை அனுப்ப போகிறோம். அங்கே ஒரு இது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வைக்க போகிறோம். அங்கே ஒரு பேஸ் அனுப்ப போகிறோம்னா முதல்ல நம்ம சந்திரனை சுற்றி வரக்கூடிய லோ லூனார் ஆர்பிட், இங்க எப்படி லோ எர்த் ஆர்பிட்னு சொல்றோமோ, லோ லூனார் ஆர்பிட்ல சில செயற்கைக்கோள்களை நம்ம சுத்த விடணும். அதுதான் கம்யூனிகேஷனுக்கு உதவும் உங்களுக்கு. அது மேப் பண்ண உதவும். அது அந்த எப்படி வந்து நம்ம இன்னைக்கு கூகுள் எர்த் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கூகுள் எர்த் வந்து நமக்கு ஒரு முழுமையான ஒரு மேப்பையே கொடுத்துருக்கு. நம்முடைய பூமியை பற்றிய ஒரு மேப். அதே மாதிரி நிலவுடைய மேப் நமக்கு தொடர்ச்சியாக படங்களிலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும்.
அப்பதான் நமக்கு என்ன தெரியும்னா வந்து எந்த இடம் பாதுகாப்பான இடம், எந்த இடத்துல நம்ம வந்து பேஸ் அமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வந்து எப்படி கூகுள் மேப்ஸ் மாதிரி அங்கேயும் வந்து நிலா மேப் போட்டுட்டு நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நிலாவுடைய ரோவர்ல போக வேண்டியதாக இருக்கலாமா? அது என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இது வந்து ஒரு அடுத்த இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு. இதுல வந்து இப்போதைக்கு நம்ம அமெரிக்கா என்ன செய்கிறது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதே நேரத்துல சீனாவும் இந்த இடத்துக்கு போவதற்கான பல்வேறு ஆயத்தங்கள்ல இறங்கிருச்சு. அது மட்டும் இல்லாம சீனாவும் வந்து ரஷ்யாவோடு ஒரு உடன்பாடு செய்து கொண்டிருக்கிறது. அந்த உடன்பாட்டின்படி ரஷ்யாவும், சீனாவும் சேர்ந்து ஜாயிண்ட் லூனார் பேஸை அங்கே உருவாக்கப் போகிறார்கள். அதை வைத்துக்கொண்டு இதுல உடனே அடுத்து பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. பல ஐரோப்பிய நாடுகளுக்கு. இப்ப இந்தியாவுக்குமே அந்த பயம் இருக்கும். அமெரிக்கா தான் ஒரு செயலை செய்யப் போகிறது. அடுத்து 2 முக்கியமான அதாவது விண்வெளியை பொறுத்தவரை ரொம்ப திறன் வாய்ந்த 2 நாடுகள் சீனாவும், ரஷ்யாவும் சேர்ந்து ஒண்ணு செய்யப் போகுது. இப்ப இந்தியா என்ன ஆகுறது? பிரிட்டன், பிரான்ஸ்லேருந்து ஆரம்பித்து மற்ற நாடுகள்லாம் என்ன ஆகும்? இவங்க மேல போயிட்டு இதெல்லாம் என்னோட இடம் அப்படின்னு பிடிச்சுப்பாங்களா? இதெல்லாம் அமெரிக்காவுடைய காலனி அப்படின்னு சொல்லுவாங்களா? அமெரிக்காவுடைய இடம் இங்க வராத, வந்தேன்னா நான் உன்னோட சண்டை போடுவேன், உன்ன சுட்டு தள்ளுவேன்பாங்களா? ஜஸ்ட் திங்க் அபௌட் இட். இத பத்திலாம் நம்ம யோசிக்கவே இல்ல. இப்ப யாரு பட்டா போடுறது நிலவுடைய மேற்பரப்புல? எதெல்லாம் யாருக்கு சொந்தமான இடம்? அங்கே விலை மதிப்புள்ள ஒரு பொருள் கிடைக்கிறது என்றால் என்ன பண்ணுவாங்க? ஃபைண்டர்ஸ் டேக்கர். நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதனால நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவேன். அப்படிங்கிற மாதிரி ஆகுமா? அப்ப மற்றவர்கள் எல்லாம் பின்தள்ளப்படுவார்களா? ஸோ இது வந்து வேற ஒரு ஒரு சமூக, பொருளாதார, எத்திக்கல், மாரல் பிரச்சனை. தார்மீகமான ஒரு பிரச்சனையை நோக்கி போறோம். அப்போ வளங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? பூமியுடைய வளங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? இன்றைக்கு நம்ம அதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்முலாவை பூமியை பொறுத்தவரை உருவாக்கிவிட்டோம். முக்கியமாக இந்த மெர்கன்டலிசம் என்ற ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, என்னால் எடுக்க முடியும் அனைத்தும் எனக்கு சொந்தம் என்ற ஒரு கருத்து இருந்தது. அதனால தான் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு வந்து கொள்ளையடித்து விட்டு சென்றான். இன்றைக்கு அப்படியெல்லாம் எளிதில் செய்ய முடியாது. இன்றைக்கும் கொஞ்சம் காலனி ஆதிக்கம் அங்கே இங்கே இருக்கிறது என்றாலும், இந்தியாவில் இருக்கும் பொருள் இந்தியர்களுக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தெளிவாக இருக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்கும் பொருள் இந்தியர்களுக்கே. கடல் என்பது என்ன? அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுக்கு என்ன சொல்யூஷன்னா, உங்களுடைய கரையை ஒட்டி இத்தனை தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் உங்களுடையது. அப்ப 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கடல், அது 2 நாடுகளுக்கும் சேர்த்து சொந்தம். ஹார்முஸ் நீரிணைப்பு மாதிரி. அது ஓமானுக்கும், ஈரானுக்கும் சொந்தம். ஈரானுக்கு மட்டும் தனி சொந்தம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பாக் நீரிணைப்பு. அது இந்தியாவுக்கும், இலங்கைக்கும் சொந்தம். அதில் இன்னொரு நாடு வர முடியாது. சரி, அந்த எல்லையை தாண்டி போனா அது அனைவருக்கும் சொந்தம். அனைவருக்கும் சொந்தம்னா அங்கே மீன் பிடிக்கலாமா? அங்கே அந்த கடல் மண்ணிலிருந்து சில பொருட்களை எடுக்கலாமா? எடுத்தால் அது யாருக்கு சொந்தம்னா, இல்ல அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சில கருத்துக்களை வைத்திருக்கிறோம். ஆனாலும் அது மீறப்படுகிறது. இது ஒண்ணு. அடுத்தது அண்டார்டிகா போன்ற இடங்கள். ஆர்க்டிக் பகுதிகளில் யாரும் வசிப்பது கிடையாது. இப்ப அண்டார்டிக்ல என்ன பண்ணியிருக்கோம்னா, இது சர்வதேசத்துக்கும் சொந்தமானது. அங்கே எந்த அறிவியலாளரும் போகலாம், அங்கே ஆராய்ச்சிகள் செய்யலாம். அப்படி ஆராய்ச்சி செய்பவர்கள் இது வந்து இடத்த கார் பண்ணி இது வந்து அமெரிக்காவுக்கானது, இங்கே நீங்கள் வரலாம், இங்கே வரக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் சொல்ல முடியாது. அப்ப சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வேற்று கிரகங்களாகவோ அல்லது துணைக்கோள்களாகவோ, நிலவு என்பது ஒரு பூமியுடைய துணைக்கோள். அங்கெல்லாம் நீங்க போறீங்கன்னா, அது ஒட்டுமொத்தமாக மனித குலத்துக்கு சொந்தமாக இருக்கணும்னு. அப்ப அமெரிக்கா என்ன சொல்லி, "டேய் நான் பணம் செலவு பண்றவன்னா, சொந்தமாக வரும்பொழுது மட்டும் அது உனக்கு சொந்தமாக இருக்க வேண்டுமா?" என்று கேட்பார்கள். அப்ப இந்தியா என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்து. சரி, அப்ப இவங்கெல்லாம் தன் இஷ்டத்துக்கு பண்ணும்பொழுது, இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வராது என்னும் பொழுது, நாமும் இந்த காரியங்களில் ஈடுபட வேண்டிய அவசியமாகிறது. இந்த நீண்ட காணொளியை முடிக்கிறதுக்கான கிட்டத்தட்ட சரியான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்தியா என்ன செய்கிறது? நம்மிடம் ISRO இருக்கிறது. நாம நிச்சயமாக அமெரிக்காவுடன் ஒப்பிடும் பொழுது, சீனாவுடன் ஒப்பிடும் பொழுது, ரஷ்யாவுடன் ஒப்பிடும் பொழுது நாம் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த 3 நாடுகளுக்கு இணையாக நம்முடைய ஆம்பிஷன் இருக்கிறது. அதனால தான் நாம இதற்கான செயல் திட்டங்களில் இறங்கி இருக்கிறோம். பின்னாடி இருக்கோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுல தப்பில்ல. என்ன செய்கிறோம் என்றால் ககன்யான் என்னும் மாபெரும் திட்டத்தை நோக்கி நாம் போய்க்கொண்டிருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆர்டமிஸ் 2 ஒரையான் விண்கலம் பூமியில்
கடலில் விழக்கூடிய அதே நாளில் சில மணி நேரங்களுக்கு முன்னதாகவே நம்முடைய டெஸ்ட் ககன்யானுடைய அந்த விண்கலமானது, இது வந்து என்னன்னா, ககன்யான் என்பது மனிதர்களை ஏற்றிக்கொண்டு பூமியை சுற்றிவிட்டு, நிலவு வரைக்கும்லாம் போகல, பூமியை சுற்றிவிட்டு மீண்டும் பத்திரமாக பூமியில் இறங்குவது. ஸோ ஏர்லி ஸ்டெப் தான் நம்ம எடுக்கிறோம். ஆர்டமிஸ் உடைய வரையான் விண்கலம் அதெல்லாம் தாண்டி போயிருச்சு, உண்மைதான். அவர்கள் இதற்கு முன்னால் நிலவிலேயே இறங்கி இருக்கிறார்கள். நம்ம ஒன்றும் நிலவுக்கு மனிதர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகல, ஆளில்லா ரோவரை நம்ம இறக்கியிருக்கோம். ஸோ இதோடைய அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ககன்யானுக்கு இதே மாதிரி வரையான் விண்கலம் மாதிரியே ஒரு பெரிய கேப்சியூல், அந்த கேப்சியூல வானத்தில் இருந்து முதல்ல அதை ஹெலிகாப்டர்ல எடுத்துக்கிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போய் அதை கடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தொப்பென்று அதை கீழே போட்டு அந்த உயரத்தில் இருந்து ஒரையான் விண்கலம் என்னெல்லாம் செய்ததோ அதுல இருந்த சில பிரச்சனைகள் நமக்கு கிடையாது. அது வளிமண்டலத்தை கிழித்து கொண்டு உள்ளே வந்ததனால் அதற்கு மிக பயங்கரமான வெப்பம், பிளாஸ்மாவாகக்கூடிய அளவுக்கான வெப்பம், அதிபயங்கர வேகம், அந்த அதிபயங்கர வேகத்தை குறைப்பது அப்படி என்று ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான இஷ்யூ. அதுல நம்ம அதிவேகத்தில் பூமியுடைய வளிமண்டலத்துக்குள் நுழைவதுங்கிற பார்ட்டை நம்ம விட்டுட்டோம். மாறாக ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு ஹெலிகாப்டரால் பறக்கக்கூடிய உயரம் வரைக்கும் சென்று அதை மேலிருந்து நம்ம கீழே போடுறோம். அது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓவுடைய ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5.7 டன் எடை கொண்ட, அதாவது 5700 கிலோ எடை கொண்ட க்ரூ மாடியூல், அதுக்குள்ளே தான் ஆட்கள் உள்ளே உட்கார்ந்துருக்க போகிறாங்க. அந்த கேப்சியூலை ஒரு அன்க்ரூடு ககன்யான் மிஷன், இதுக்குள்ளே ஆள் யாரும் இல்லை, நம்ம ஆளை வைக்கல, ஆளை வைக்காமல் ஃபஸ்ட்டு போடுறோம். எப்படி ஆர்டமிஸ் 1 ஆள் இல்லாமல் நிலவை சுற்றி வந்ததோ அதே மாதிரி நம்ம ஆள் இல்லாத 5700 கிலோ எடை கொண்ட இதை மேலேருந்து கீழே போடுறோம். இதை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய சினூக் ஹெலிகாப்டர் 3 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் போய் 3 கிலோமீட்டர்லேருந்து ஒரு இடத்துல தொப்புன்னு ஸ்ரீஹரிகோட்டா கிட்ட கீழே போட்டாங்க நேற்றைக்கு. அதில் 10 பேராசூட் அதிலிருந்து வெளிவந்து அது வேகத்தை மிக கடுமையாக குறைத்து அந்த க்ரூ மாடியூலோடைய டிசன்ட், அது கீழே இறங்குவதை கிராஜுவலாக அதோடைய வேகத்தை குறைத்து சாஃப்ட் டச் டவுன். நீங்கள் ஆர்டமிஸ் ஒரையான் விண்கலம் என்ன நடந்ததுன்னா 15 மைல்ஸ் பர் ஹவர் அளவுக்கு அது குறைச்சிது. இதில் எத்தனை மைல்ஸ் பர் ஹவர் இது குறைச்சதுன்னு எனக்கு தெரியல. பட் அதை நீட்டாக அதை கீழே கொண்டு வந்து ட்ராப் பண்ணுது. 3 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து போட்டால் அது பூமியை அடையும் பொழுது அது என்ன வேகத்தில் அடையும், வேற எந்த இந்த பேராசூட்லாம் இல்லை என்றால் அப்படிங்கிறத ஒரு 8வது 9வது வகுப்பு படிக்கும் மாணவரே கால்குலேட் பண்ணிட முடியும். அது நீங்கள் யாராவது ஒருவர் அதை செய்யுங்கள். அது வெறும் நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் தான். அது ரொம்ப எளிதான ஒரு ஈக்குவேஷன். அதை நீங்கள் ஒருத்தர் போட்டு பார்த்துட்டு அது என்ன ஸ்பீடில், அந்த பேராசூட் இல்லை என்றால் என்ன ஸ்பீடில் அது தரையை அடையும். 3 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர்னா 3000 மீட்டர் உயரத்திலிருந்து G ஈக்குவல் டு 9.8 மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கால்குலேட் பண்ணி அந்த வேகத்தை கணக்கிடுங்கள். கணக்கிட்டு அதோட கொஞ்சம் குறையும், ஏன்னா அந்த ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால கொஞ்சம் குறையும். பட் கிட்டத்தட்ட நீங்கள் நியூட்டோனியன் ஈக்குவேஷன் போட்டு அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதை போடுங்க. அதை வெகுவாக அதை இதே மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வேகத்துக்கு அதை குறைக்க வேண்டும். அதை குறைத்திருக்கிறார்கள். அது பத்திரமாக அது கீழே இறங்கி இருக்கிறது. அப்போ நம்ம வந்து நம்முடைய முன்னோடிகள் அமெரிக்கா, பிறகு சைனாவும் ரஷ்யாவும் என்னவெல்லாம் செய்ய போகிறார்களோ அத்தனையும் நம்ம செய்யணும். இப்போ இதில் ஆட்களை ஏற்றிக்கொண்டு பூமியை சுற்றி வர வேண்டும், பத்திரமாக அவர்களை மீட்க வேண்டும். அடுத்து ஆட்களை ஏற்றிக்கொண்டு பூமியை சுற்றி நிலவுக்கு போய், அதாவது ஆர்டமிஸ் 2 பண்ணதை பண்ணணும், நிலவை சுற்றி விட்டு மீண்டும் கீழே வர வேண்டும். அடுத்தது ஆட்களை ஏற்றி பூமியை சுற்றி நிலவை சுற்றி நிலவில் இறங்கி நிலவிலிருந்து திரும்பி மேலே ஏறி அங்கிருந்து மீண்டும் பூமிக்கு வர வேண்டும். இத்தனையும் நாமளும் செய்ய போகிறோம். ககன்யான் மிஷனுடைய அடுத்தடுத்த கட்டத்தில் இது சந்திரயான் வித் மனிதர்கள் ஒன்றாக அது மாற வேண்டும். அவ்வளவு தூரத்துக்கு நம்ம அறிவியல் தொழில்நுட்பம் வளர வேண்டும். வளர்ந்தால் நாமும் நிலவில் போய் கொஞ்சம் ஹீலியம் 3 அள்ளிக்கிட்டு வரலாம். அங்கே போய் அமெரிக்காவோட நம்ம சண்டை போடணுமா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு வராது என்று நம்புவோம். பார்க்கலாம் என்னென்னலாம் நடக்கிறதுன்னு. இது ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம்.
அடுத்த 20, 30 ஆண்டுகளில் நம் கண் முன்னாலேயே இதில் பலவற்றை நம்மால் பார்த்துவிட முடியும் அப்படிங்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அதற்கு பிறகு இதுக்கு இடையிலேயே செவ்வாய்க்கான பயணம். இன்ஃபாக்ட் இந்த ஆர்டெமிஸ் திட்டம் அமெரிக்காவுடையது, நாசா உடையது. ஃப்ரம் மூன் டூ மார்ஸ் அப்படின்னு தான் அவங்களே பிளான் பண்றாங்க. நிலவிலிருந்து செவ்வாய்க்கு. அப்ப நாமும் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம். இதை பற்றி தொடர்ந்து உங்களோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.